ஓம் சாந்தி. 7/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் போகும்போதும் வரும்போதும் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஞானம் மற்றும் யோகம், இதுதான் முக்கியமான 2 விஷயங்கள். யோகம் என்றால் நினைவு. கேள்வி: புத்திசாலி குழந்தைகள் எந்த வார்த்தைகளை வாயினால் பேச மாட்டார்கள்? பதில்: எங்களுக்கு யோகம் கற்றுக் கொடுங்கள் என்று இந்த வார்த்தைகளை புத்திசாலி குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள். தந்தையை நினைவு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குமா என்ன? இது கற்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்குமான பாடசாலையாகும். நினைவு செய்வதற்காக என்று குறிப்பாக அமர வேண்டும் என்பதில்லை. நீங்கள் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. இப்போது ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். எப்போது தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்களோ, பிறகு தந்தையிடமோ அல்லது சகோதர சகோதரிகளிடமோ எனக்கு தந்தையை நினைவு செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்பது தவறாகும். அஞ்ஞான காலத்தில் நாம் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் பேசுகிறோம் என்ற இந்த ஞானம் யாருக்கும் இருப்பதில்லை. நான் இதை செய்கிறேன் என்று தேக அபிமானத்தில் வந்துதான் பேசுகிறார்கள். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானியாகி இருக்கிறீர்கள். போகும் போதும் வரும் போதும் அமரும் போதும் எழும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையோ புரிய வைத்திருக்கிறார். இதற்கென்று விசேஷமாக அமருவதற்கான அவசியம் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் பாடல் அல்லது கவிதைகள் எல்லாம் சொல்கிறீர்கள். அதற்கு பாபா இவை பக்தி மார்க்கத்தினுடையவை என்று சொல்கிறார். ஞானம் மற்றும் யோகம் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கிறது. யோகம் என்றால் நினைவு. உங்களுடையது ராஜ யோகம். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையிடம் இருந்து 21 பிறவிகளுக்காக சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. ஆனால் அங்கு இது எல்லையற்ற தந்தையிடமிருந்து அடைந்த முன்ஜென்மத்தின் பலன், அதாவது பிராலப்தம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு இப்போதுதான் தெரிந்திருக்கிறது. இப்போதைய வருமானம் அங்கே 21 பிறவிகள் வரை இருக்கும். இந்த தந்தையோ அழியாத ஞான சர்ஜனாக இருக்கிறார். யோக பலத்தின் மூலம் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். இதையோ குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். வெளியில் இருப்பவர்களுக்கு என்ன தெரியும்? ஆத்மாக்களுக்குள் என்ன விகாரங்களின் கரை படிந்திருக்கிறதோ அதை நீக்குவது, தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தி சத்கதி அளிப்பது, அதற்கான சக்தி தந்தையிடம் இருக்கிறது. அனைவருக்கும் அவருடைய சக்தியினால் சத்கதி அளிவிடுகிறார். அவர் டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்லப்படுகிறார். மற்றபடி உலகத்தில் டாக்டர் ஆஃப் பிலாசபி என்ற பட்டம் கிடைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவல் டாக்டர் ஒருவர்தான். பாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்பதை புத்தியில் நினைவு வைக்கத்தான் வேண்டும். எங்களுக்கு ஆசிரியரை நினைப்பதற்கு சொல்லித்தாருங்கள் என்று மாணவர்கள் கேட்பார்களா என்ன? நினைவு செய்வதற்கு கற்றுத்தருவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? நீங்கள் நாள் முழுவதும் வேலை, தொழில் ஆகியவற்றில் இருக்கிறீர்கள்.
எனவே மறந்து போகிறீர்கள். அதனால் இங்கே 10-15 நிமிடங்களாவது நினைவு செய்யட்டும் என்று அமர வைக்கப்படுகிறீர்கள். மற்றபடி குழந்தைகளாகிய நீங்கள் வேலைகளை செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அரை கல்பத்திற்கு பிறகு நாயகன் கிடைத்திருக்கிறார். இப்போது என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆத்மாவிற்குள் இருக்கும் கரை நீங்கிவிடும், நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள் என்று கூறுகிறார். அப்படியென்றால் ஏன் நினைவு செய்யக்கூடாது? தீவிர பக்தி செய்பவர்களுக்கு நான் காட்சி பார்க்க வேண்டும் என்ற ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசையோடு தான் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரே ஈடுபாட்டில் அன்பில் மூழ்கி விடுகிறார்கள். அப்போது காட்சி கிடைக்கிறது. அவர்களை தீவிர பக்தி செய்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நாயகி நாயகன் இருக்கிறார்களோ அதுபோல் அவர்களுடைய பக்தி இருக்கிறது. உண்ணும் போதும் அருந்தும் போதும் நினைவு இருந்து கொண்டே இருக்கும். இறைவனை பற்றிய அறிமுகம் முழுமையாக இல்லைன்னாலும் நான் பார்த்தே ஆக வேணும் அப்படின்ற ஈடுபாட்டில் அன்பில் அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் காட்சி கிடைக்குது. நௌதா பக்தி, தீவிர பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இறைவனுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு, அவருடைய குழந்தைகளாகி இருக்கிறோம். சம்பந்தத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய நினைவு நேச்சுரலாக இருக்கணும், அன்பில் மூழ்கிடணும் அப்படின்றார். யதார்த்த அறிமுகமே இல்லாமல் அவங்க அன்பில் மூழ்கிடுறாங்க அப்படின்னா நமக்கு யதார்த்தமான அறிமுகம் இருக்குன்னு சொல்லும்போது எவ்வளோ நம்ம அன்பில் மூழ்கணும். பொதுவாக உலகத்தில் கூட பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? குழந்தைகள் மீது எவ்வளோ அன்பு காட்டுறாங்க. சின்ன குழந்தைகள் அப்படின்னா அந்த அன்பு எப்படி இருக்கும்? அந்த குழந்தை என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த குழந்தை வளர ஆரம்பிச்சது அப்படின்னா நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வழிகாட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இப்படி தான் நீ இருக்கணும், இதை செய்தேன்னா நீ முன்னேற முடியாது அல்லது உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, இதில் கொஞ்சம் கண்டிஷன் போடுவாங்க, தகுதி அடைய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகள் அவங்க காலில் நின்று சம்பாதிச்சு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுபோல் பாபா முதல்ல அன்பு கொடுக்குறார், ஞானம் கொடுக்குறார், நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாத்தையும் கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஸ்ரீமத் கொடுக்குறார், வழி காட்டுறார், இப்படி தான் நீங்கள் போகணும், இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் நல்ல உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்களாகவே மாயாவை ஜெயிக்கணும், நான் பேக் போனாக இருப்பேன், நான் மறைமுகமாக இருப்பேன், நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு விடுறார், பாஸ் பண்ண வைக்கிறார். ஆகையில நாம் என்ன பண்ணணும்? பாபா நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறார், கைட் பண்றார், படிப்பும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார், அன்பும் கொடுத்துட்டு இருக்கிறார், தகுதியானவர்களாக ஆக்கிட்டு இருக்கிறார். ஆகையில இதெல்லாம் நினைச்சு அன்பிலேயே மூழ்கிடணுன்றார். எப்படியெல்லாம் பாபா எனக்கு உதவி செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் பாபா எனக்கு வழிகாட்டியிருக்கிறார், கைட் பண்ணியிருக்கிறார், எப்படியெல்லாம் என்னை தகுதியானவனாக ஆக்கியிருக்கிறார், எப்படியெல்லாம் அன்பு பாராட்டி இருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இதை நினைச்சு பார்க்கணும், அந்த குஷியில இருக்கணும். அப்போதான் யோகத்துல அந்த லவ்லின் அன்புல மூழ்கிய நிலையை அனுபவம் செய்ய முடியும். நீங்கள் என்னை அழைப்பதே பதித பாவனா வாருங்கள் என்றுதான். நான் ஒவ்வொரு கல்பமும் மன்மனா பவ மத்யாஜி பவ, அதாவது என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகுங்கள் என்ற இந்த யுக்தி சொல்கிறேன். எங்களுக்கு யோகத்தில் மிகுந்த மஜா வருகிறது, ஞானத்தில் அந்த அளவு இல்லை என்று சிலர் சொல்கிறார்கள். யோகா போதும் என்று யோகா செய்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். யோகாதான் நன்றாக இருக்கிறது, எங்களுக்கோ சாந்தி வேண்டும் என்று சொல்கிறார்கள். நல்லது, பாபாவையோ எங்கே வேண்டுமானாலும் அமர்ந்து நினைவு செய்யுங்கள்.
நினைவு செய்து செய்து நீங்கள் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார். இங்கே போகும் போதும் வரும் போதும் நினைவிலேயே இருங்கள் என்று பாபா சொல்கிறார். செய்யாமல் இருப்பதற்கு அமர்வது நல்லது. அதாவது பாபா இன்னைக்கு எதை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அமர்ந்துதான் யோகா பண்ணணும்னு இல்லை. நீங்க வேலைகள் செய்து கொண்டே போகும்போது வரும்போது பாபா நினைவுல இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யணும். ஒருவேளை அப்படி செய்ய முடியல, மறந்துடுறீங்க அப்படின்னா செய்யாமலே இருப்பதற்கு அமர்ந்து யோகா செய்யுங்க அப்படின்றார். அதற்கு பாபா தடை சொல்வதில்லை. இரவு முழுவதும் வேண்டுமானாலும் அமருங்கள், ஆனால் இரவு மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும் என்று இருந்துவிடக் கூடாது. அதாவது என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அமர்ந்து நீங்க செய்யுங்க, இரவு முழுவதும் செய்யுங்க, ஆனால் அமர்ந்தால்தான் யோகா வரும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கக்கூடாது. எப்பவுமே அந்த யோகா மனநிலை இருக்கணும்ன்றார். வேலைகளை செய்து கொண்டேயும் நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. புத்தி அடிக்கடி வேறு பக்கம் ஓடிவிடுகிறது. நம்முடைய குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதுதான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் படிக்காமல் அதுபோல் ஆக முடியாது. படித்து புத்திசாலி ஆகுங்கள், பிரஜைகளையும் உருவாக்குங்கள், அப்போது லக்ஷ்மி நாராயணன் ஆகுவீர்கள். உழைப்பு இருக்கிறது. தர்மராஜரின் தண்டனை அடையக்கூடாது. எனவே பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும். இந்த நெருக்கமான குழந்தையும், அதாவது பிரம்மா பாபாவும் துணையாக இருக்கிறார். நீங்கள் வேகமாக செல்ல முடியும் என்று இவரும் சொல்கிறார். பிரம்மா தந்தையின் தலை மீது எவ்வளவு சுமைகள் இருக்கிறது, அதாவது எவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது, நாள் முழுவதும் எத்தனை விஷயங்களை பற்றி சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆகையால பிரம்மா பாபா அவருடைய பர்சனல் அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறார். நான் அவ்வளவு நினைவு செய்ய முடிவதில்லை. உணவு உண்ணும் போது கொஞ்சம் நினைவு இருக்கிறது, பிறகு மறந்து போகிறது. பாபாவும் நானும் இருவரும் சுற்றி வருகிறோம் என்று நினைக்கிறேன். ஆனால் நடந்து கொண்டே பாபாவை மறந்து போகிறேன். நினைவு நழுவக்கூடிய விஷயம் அல்லவா? அடிக்கடி நினைவு நழுவி விடுகிறது. இதில் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகிறது. அநேகருக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், வேலை தொழில் ஆகியவற்றை செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தந்தையுடன் கூடவே செல்வதற்கு மற்றும் தூய்மையான உலகத்தின் எஜமானர் ஆகுவதற்கு அவசியம் தூய்மையாக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், உயர்ந்த பதவி அடைவதற்கு நிறைய பேருக்கு சேவை செய்ய வேண்டும், நிறைய பேருக்கு படிப்பிக்க வேண்டும். தூதுவராகி இந்த செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். வரதானம். ஸ்நேகம் என்ற மடியில் உள்ளார்ந்த சுகம் மற்றும் சர்வசக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்த முயற்சியாளர் ஆகுங்கள். யார் யதார்த்தமான முயற்சியாளர்களோ அவர்கள் ஒருபோதும் உழைப்பு அல்லது களைப்பின் அனுபவம் செய்வதில்லை. சதா அன்பில் மூழ்கி இருப்பார்கள். அவர்கள் எண்ணத்திலும் சமர்ப்பணமாகி இருக்கும் காரணத்தினால் என்னை பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கிறார்,
உழைப்பு என்ற கால்களால் அல்ல, சிநேகத்தின் மடியில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்வார்கள். சிநேகத்தின் மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் நடக்க மாட்டார்கள். ஆனால் சதா குஷியில், உள்ளார்ந்த சுகத்தில், சர்வசக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: நிச்சயம் என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது என்றால் உயர்ந்த வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே ஏற்படும். அவ்யக்த சமிகை: வேற்றுமையில் ஒற்றுமை. அதாவது நடைமுறையில் அநேக தேசங்கள், அநேக மொழிகள், அநேக ரூபங்கள், அநேக வர்ணங்கள் இருந்தாலும் அனைவரின் உள்ளத்திலும் ஒற்றுமை இருக்கிறதல்லவா? ஏனென்றால் உள்ளத்தில் ஒரு தந்தை இருக்கிறார். ஒரு ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள். அநேக மொழிகள் இருந்தாலும் கூட மனதின் பாடல், மனதின் மொழி ஒன்றுதான். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுக இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்